லசந்த விக்ரமதுங்க தொடர்பாக கூறுகின்றோம். லசந்த கடத்தப்பட்டது, காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே பலர் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற ராணுவ உளவு அமைப்பு அதில் நேரடியாக தொடர்புபட்டிருந்ததை அவருடைய விசாரணைகளின் அறிக்கையிட்ட சாணி அபேசேகர, அன்று விசாரணையினுடைய ஒரு சிரேஷ்ட அதிகாரியாக இருந்தவர், என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகர் அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அல்லது அவர் வழங்கிய சாட்சியங்களை திரட்டியதன் அடிப்படையில் அந்த சாட்சியங்களும் இப்போது மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ட்ரிப்போலி பிளட்டூனை இயக்கியது அன்றைய கால பகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்த ஒரு நிறுவனம் என்ற வகையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக அன்றைய நாட்களில் இருந்த கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அவை தொடர்பான கோப்புகளும் தயார் செய்யப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களம் இறுதி செய்திருக்கின்றது. அதனை நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்வதற்கு கொழும்பு இருக்கக்கூடிய சட்டமா அதிபர் திணைக்களம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் இடம்பெறுகின்ற விசாரணைகளாக இருக்கலாம், கைதுகளாக இருக்கலாம், அனைத்துமே சட்ட ரீதியாக இடம்பெறுகின்றன என்பது மட்டும்தான் இங்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவுடன் கடந்த காலங்களில் அல்லது கடந்த நாட்களிலே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் அரசு அக்கறை இல்லாமல் இருக்கிறது அல்லது அந்த அக்கறையோடு செயற்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டாலும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட அன்றைய, அதாவது வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலே கொழும்பிலிருந்து 3 புலனாய்வு அடங்கினர் மட்டக்களப்பு நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் நகர்ந்த வேளையில் பல தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவர்கள் நேற்றைய தினத்திலும் கூட ஒரு கைதினை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிரான் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னத்தம்பி என்று பிள்ளையானுடைய மிக நெருங்கிய சகாவாக பேசப்பட்டவர் நேற்றைய தினத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவருடைய கைதிலே பல விடயங்கள் இப்போது பேசப்படுகின்றன. மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் நேற்று மாலை 24ஆம் திகதி சின்னத்தம்பி என்ற புனைப்பேரையுடைய பூவால பிள்ளை நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சின்னத்தம்பி என்று அழைக்கப்படக்கூடியவர் கிரான் பகுதியில் இருந்த TMBP பிள்ளையானின் அலுவலகத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்ததாகத்தான் கூறப்பட்டு அந்த விசாரணைகள் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களிலே அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோயில் தவிசாளராய் கடத்தினார்கள் அல்லது படுகொலை செய்தார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதி, அவருடைய வாகரி சாதியர் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.